உலக அரசியலில் சில நாட்கள் வரலாற்றை மாற்றும் நாட்களாக மாறியிருந்தது. அத்தகைய நாட்கள் தான் நாம் சமீபத்தில் கண்டது. ஈரானும் இஸ்ரேலுக்கும் இடையிலான 12 நாட்கள் மோதல் தற்காலிக ஓய்வுக்கு வந்தாலும் பலஸ்தீன மக்களின் மீது விழும் கண்ணீரும் குருதியும் இன்னும் மாறவில்லை. அண்மையில் இஸ்ரேல் காசாவின் பல்வேறு பகுதிகளில் நடத்திய விமான தாக்குதலில் 70க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். அதில் 51 பேர் உணவு உதவியை பெற அரசு விநியோக மையங்களில் காத்திருந்தவர்கள் என்பது ஒரு அதிர்ச்சி செய்தியாகும். அதேவேளை காசா தகவல் துறை செய்தி நிலையம் வெளியிட்ட தகவலின்படி மொத்தமாக 549 பேர் உதவிப் பொருட்கள் பெற முயன்ற இடங்களிலே கொல்லப்பட்டுள்ளார்கள். இரக்கமின்றி பொதுமக்களை குறிவைக்கப்படுவதை இந்த விவரங்கள் நிரூபிக்கின்றன. பலஸ்தீனர்கள் உணவிற்காக காத்திருக்கின்றார்கள், ஆனால் அவர்களது எதிர்பார்ப்பு இறுதியாக மரணமாகின்றது. 12 நாட்கள் நீடித்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவின் இடையூறுடன் ஈரான் இஸ்ரேல் இடையே தற்காலிக ஓய்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஈரான் அதனை வெற்றியாகவே பாராட்டியது. இஸ்ரேல் அழியும் வரை நாங்கள் நிற்க மாட்டோம் என கமேனி கூறியது இதன் பின் தொடராகின்றது. இஸ்ரேல் சுய பாதுகாப்பு என்ற பெயரில் இரவு பகல் என தடுக்காமல் தாக்கியதை நீண்டகால நெருப்பு என அல் ஜசீரா விவரிக்கின்றது. இந்த மோதல் முடிவுக்கு வந்தாலும் அதன் தாக்கங்கள் காசாவின் மக்களின் நிதர்சன வாழ்க்கையில் இன்னும் தென்றலாய் சுழல்கின்றது. இஸ்ரேல் ஈரான் மோதல் ஓய்ந்தாலும் அதன் பின் தாக்கங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை உலுக்கியுள்ளது. இஸ்ரேல் தனது தாக்கங்களை தொடரும் என கட்டாய உள்நோக்கத்தில் இருக்கின்றது. மற்ற நாடுகள் அமைதியை வலியுறுத்தினாலும் பலஸ்தீன மக்களின் நிலைமை குறித்தும் அவர்களின் அடிப்படை தேவைகள் குறித்தும் உலகம் இன்னும் செயல்படவில்லை. மோதல்கள் ஓய்வதில்லை. மக்கள் தங்கள் உயிரை பாதுகாக்க போராடுவதை மட்டும் பார்ப்பதாயிருக்கின்றது. ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதல் ஓய்வதற்குள் பலஸ்தீன மக்களின் அவலம் ஓயுமா? இதை நாம் யோசிக்க வேண்டிய நேரம் இது. அமைதி பேசப்படுகின்ற போது மனிதநேயமும் பேசப்பட வேண்டிய நேரம் இது. இந்த செய்தி உங்களை கவர்ந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மறக்க வேண்டாம். இது போன்ற உண்மை செய்திகளை பேச உங்கள் ஆதரவு தேவை. நன்றி.